வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ராமோஜி ராவ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். ராமோஜி ராவின் பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடியை பதவியேற்க அழைப்பு. புதிய பிரதமராக நியமித்து ஜனாதிபதி உத்தரவு. நீட் தேர்வு முடிவுகளில் உள்ள முறைகேடுகள், குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்களின் வேகம் குறைப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். நாடாளுமன்ற குழு தலைவர் யார்? மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். பத்திரிகை திரைத்துறையில் ராமோஜி ராவின் பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகவியலாளரும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஈநாடு குழும நிறுவனங்கள் ராமோஜி குழுமத்தின் தலைவருமான C.H. ராமோஜி ராவ் உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலை மருத்துவமனையில் உயிரிழந்தார். கடந்த சில நாட்களாக வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக ஐதராபாத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 4 மணிக்கு காலமானார். தற்போது அவரது உடல் மருத்துவமனையில் இருந்து எடுத்து வரப்பட்டு ஐதராபாத் புறநகரில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ராமோஜி ராவ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பத்ம விபூஷன் திரு ராமோஜி ராவ் மறைவு வருத்தத்தை அளிக்கிறது. திரைத்துறை, பத்திரிகை துறையில் ராமோஜி ராவின் அளப்பரிய பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும். துயரமான நேரத்தில் ராமோஜி ராவின் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடியை பதவியேற்க அழைப்பு விடுத்து அவரை புதிய பிரதமராக நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். 18வது மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டமாக நடந்து முடிந்து ஜூன் 4ஆம் தேதி நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக பாஜக 240, காங்கிரஸ் 99 இடங்களை பிடித்தன. ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதனை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நேற்று மாலை மோடி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டின் புதிய பிரதமராக மோடியை நியமித்து உத்தரவிட்டார். இதை அடுத்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்க உள்ளார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் ஜனாதிபதி மாளிகையில் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகின்றன. மோடி பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம், மொரிஷியஸ், நேபாளம் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதை அடுத்து டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகளில் உள்ள குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வில் 720க்கு 720 என்ற மதிப்பெண் பெற்றவர்கள் 67 பேர். இதுதான் மிக பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஒருவர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு 3 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஒருவர், 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் பகுதியை சேர்ந்த மாணவர் உள்ளிட்ட 2 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர்.
அதனால்தான் தற்போது நீட் தேர்வின் மீது சந்தேகம் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் பயின்ற 7 பேர் 720க்கு 720 என்ற முழு மதிப்பெண்கள் வழங்கி இருந்த நிலையில் தற்போது வெளியாகி உள்ள தேர்வு பட்டியலில் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பெண் இன்னும் சந்தேகத்தை எழுப்பி உள்ளது என தெரிவித்தார். ஒரு கேள்விக்கு பதில் அளிக்காமல் இருந்தால் 716 மதிப்பெண்கள் வழங்கியிருக்க வேண்டும். தவறாக பதிலளித்து இருந்தால் 715 மதிப்பெண்கள் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை என அவர் தெரிவித்தார். இதனால்தான் நீட் விலக்கே நம் இலக்கு என்று கூறி வருகிறோம் என்றும் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் மணிக்கு அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை நாட்டின் பல்வேறு நகரங்களில் தொடங்கப்பட்டது. இந்த ரயில் மணிக்கு அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்தே பாரத் ரயிலின் சராசரி வேகம் தற்போது 76.25 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கிறது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க முடியும் என்றாலும் பெரும்பாலான வழித்தடங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இல்லாததால் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச வேகமாக 130 கிலோமீட்டர் இருக்கிறது. ஆனால் டெல்லி ஆக்ரா வழித்தடத்தில் மட்டும் அதைவிட அதிக வேகத்தில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களின் சராசரி வேகம் 2020-2021ஆம் ஆண்டு 84.48 கிலோமீட்டராக இருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு அது 81.38 கிலோமீட்டர் ஆனது. 2023-2024ஆம் ஆண்டு 76.25 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு பணிகள் காரணமாக வேகம் குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. இதில் திமுக சார்பில் களம் இறங்கிய டி.ஆர். பாலு, எஸ். ஜெகத் ரட்சகன், கனிமொழி, ஆர். ராசா, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், டாக்டர் கலாநிதி வீராசாமி, செல்வம், கதிரானந்த், சி.என். அண்ணாதுரை, டி.எம். செல்வ கணபதி, ஆ. மணி, தரணிவேந்தன், மலையரசன், பிரகாஷ், கணபதி ராஜ்குமார், ஈஸ்வரசாமி, அருண் நேரு, முரசொலி, தங்க தமிழ்ச்செல்வன், டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் ஆகிய 21 வேட்பாளர்கள் மிக பெரிய வெற்றி பெற்றார்கள். இதில் கடைசி 10 பேர் நாடாளுமன்றத்துக்கு முதல் முறை எம்பியாக செல்ல உள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் 21 பேரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் சந்தித்து வெற்றி சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இதற்கிடையே திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், கொறடா ஆகிய பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக டி.ஆர். பாலு, துணைத் தலைவராக கனிமொழி, கொறடாவாக ஆர். ராசா ஆகியோர் ஏற்கனவே இருந்துள்ளனர். எனவே மீண்டும் அவர்களே இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாளர் பதவியில் எஸ். பழனி மாணிக்கம் இருந்து வந்தார். இந்த தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே பொருளாளர் பதவிக்கான பரிசீலனையில் ஜெகத் ரட்சகன், தயாநிதி மாறன் ஆகியோரது பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று தெரிகிறது. கங்கனா ரணாவத்தை அறைந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலருக்கு பஞ்சாப் விவசாய சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
பிரபல நடிகையும் இமாச்சல பிரதேசம் மண்டி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருமான கங்கனா ரணாவத்தை சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பெண் போலீஸ் குல்விந்தர் கவுர் கன்னத்தில் அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த விவசாய போராட்டம் குறித்து தவறாக பேசியதால் கங்கனாவை தாக்கியதாக குல்விந்தர் கவுர் கூறினார். இதனிடையே பெண் போலீஸ் குல்விந்தர் கவுர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெண் போலீஸ் குல்விந்தர் கவுருக்கு பஞ்சாப் மாநில விவசாயிகள் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகியவை முக்கிய அமைப்புகளும் அடங்கும். இந்த விவகாரம் தொடர்பாக குல்விந்தர் கவுரின் சகோதரர் கூறும்போது, இந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் மூலம் அறிந்தோம். எனது சகோதரி கடந்த 15 ஆண்டுகளாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் வேலை பார்த்து வருகிறார். அவர் சென்னை, அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல இடங்களில் பணிபுரிந்துள்ளார் என்று கூறினார். தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பள்ளி கல்வித்துறை கூட்ட அரங்கில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் அவர்களால் நூலாக்கம் செய்யப்பட்டுள்ள தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் கையேட்டினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தென்னை விவசாயம் பொறுத்தவரையில் 30% மேல் தமிழகத்தில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் தற்போது பெய்து வரும் மழை பாதிப்புகளால் எந்த பயிர் சேதமும் இல்லை. 91,000 ஹெக்டேர் தென்னை சாகுபடி தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ளது எனவும் 36 கோடி நிதியில் நோய் தாக்கத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். குடியாத்தம் அருகே கிராமத்திற்குள் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வனத்துறை அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராமாலை காந்தி கணவாய் கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாகவும் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகளை தாக்குவதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். எனவே அந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் வனத்துறை அலுவலகம் முன் அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் சிறுத்தையை பிடிப்பதாக உறுதி அளித்ததன் பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். ஈசிஆர் சாலையில் தனியார் நெட்வொர்க் கேபிள் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு அருகில் உள்ள சுவர் விழுந்து 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் VGP எதிரில் நேற்று மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தனியார் நிறுவன இணையதளமான டாடா நெட்வொர்க் கேபிள் பதிக்கும் பணியில் 3 ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு அருகில் இருந்த சுற்றுச்சுவர் ஊழியர்கள் மீது விழுந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது கொல்கத்தாவை சேர்ந்த சங்கர், விஸ்வாஸ், மேடவாக்கத்தை சேர்ந்த சுதாகர், திருச்சியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் இவர்களுக்கு தோள்பட்டை, கால், கழுத்து பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிய வந்துள்ளது. மதுராந்தகம் அருகே பாஜக சார்பாக தேசிய செயலாளர் இப்ராஹிம் அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் பகுதியில் பாஜக சார்பில் முதியோர் இல்லத்தில் தேசிய சிறுபான்மையின செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பது என்பது பாரத மக்களுக்கு மட்டுமல்ல, உலக தலைவர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய வகையில் கொண்டாடி வருகிறோம். மேலும் அச்சரப்பாக்கம் மசூதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். பல்வேறு திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு செய்ய இருக்கிறோம் என கூறினார். வாணியம்பாடியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலை கண்டித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் பாலஸ்தீன கடைசி எல்லை ரஃபாவில் குண்டுமழை பொழிந்தது.
மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்து குழந்தைகளுக்கு கை, கால், முகத்தில் கட்டுக்களை போட்டு இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முஸ்லிம் பெண்கள் முதல் குழந்தைகள் வரை என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் சீல் அகற்றப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வந்தது. தேர்தல் விதிமுறைகள் மீறி செயல்பட்டதால் கடந்த மார்ச் 16ஆம் தேதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் தலைமையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியான பின் இன்று அலுவலகம் சீல் அகற்றப்பட்டது. அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு இ-சேவை மையத்தில் வைக்கப்பட்டிருந்த சீலும் அகற்றப்பட்டது. இந்த நிகழ்வின் போது செம்பனார் கோவில் வருவாய் ஆய்வாளர் சசிகலா, கிராம நிர்வாக அலுவலர் திலக்ராஜ், கிராம உதவியாளர் கண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். அதேபோல் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகமும் இன்று திறக்கப்பட்டது. தர்மபுரி அருகே பழுதான சாலைகளை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் நூல அள்ளி முதல் உழவன் கொட்டாய் சாலைகள் குண்டும் குழியுமாக வாகன போக்குவரத்திற்கு உதவாத நிலையில் இருப்பதாகவும் கடந்த 5 வருடங்களில் எந்த ஒரு மேம்பாட்டு பணிகளும் செய்யாததால் வாகன விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பொதுமக்கள் நலன் கருதி சாலை மேம்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நூல அள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பச்சையம்மாள் கூறியுள்ளார். மயிலாடுதுறை அருகே மின் இணைப்பு தரக்கோரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக கோவில் இடங்களில் குடியிருந்து வரும் பொது மக்களுக்கு மின் இணைப்பை தராமல் கிராம நிர்வாக அலுவலர்கள், ஊராட்சி, நகராட்சி மற்றும் மின்சார வாரியத்தையும் கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ராயர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மாநில பொருளாளர், மாவட்ட செயலாளர், பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மின்சாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவாரூர் செல்லும் கச்சேரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வாலிபரை கொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் நேற்று முன்தினம் கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கும் மது போதையில் இருந்த சில வாலிபர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன்பின் கருப்பசாமி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சில மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி தப்பி சென்றுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கருப்பசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் கொலை செய்த மர்ம நபர்களையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்ட நரிக்குறவ சமுதாய மாணவனுக்கு தனியார் அறக்கட்டளை நிறுவனர் நிதி உதவி அளித்துள்ளார். மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன் பேட்டை கிராமத்தில் நரிக்குறவ சமுதாய குடும்பத்தை சேர்ந்த மாணவன் வீர சிவாஜி பள்ளி கல்வித்துறை சார்பில் தஞ்சாவூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டிகளில் பதக்கங்களை வென்றுள்ளார். இந்நிலையில் இந்த மாணவன் ஜூன் 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான 4வது நேஷனல் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் குடும்ப வறுமை காரணத்தால் மாணவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. இதனை அறிந்த அறக்கட்டளையின் நிறுவனர் பாரதி மோகன் இன்று மாணவனின் வீட்டிற்கு சென்று 11,000 நிதி உதவியை வழங்கினார். மேலும் படிப்பு மற்றும் விளையாட்டிற்கும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அழைக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். தங்கள் சமுதாய மாணவர் வெளிமாநிலத்துக்கு சென்று குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த சமுதாய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை
வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 190 ரூபாய் குறைந்து 6,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து ஹமாஸ் இன்னும் பதிலளிக்கவில்லை என கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் உலக தலைவர்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று காசாவில் ஐநா நடத்தும் பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த போரில் 36,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 83,000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அதோடு லட்சக்கணக்கான மக்கள் உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என பல்வேறு உலக நாடுகள் இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் காசாவின் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான முன்மொழிவு குறித்து ஹமாஸ் அமைப்பு இதுவரை பதிலளிக்கவில்லை என கத்தார் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். ராமோஜி ராவ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். ராமோஜி ராவின் பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடியை பதவியேற்க அழைப்பு. புதிய பிரதமராக நியமித்து ஜனாதிபதி உத்தரவு. நீட் தேர்வு முடிவுகளில் உள்ள முறைகேடுகள், குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்களின் வேகம் குறைப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். நாடாளுமன்ற குழு தலைவர் யார்? மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.